வணக்கம். இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி கூட பேர்ட் கிரீஷர் பேசின ஒரு உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த குறிப்புகள்ல இருந்து பேர்ட்டோட வாழ்க்கை, குறிப்பா அவரோட அப்பா கூட இருந்த உறவு, அப்புறம் அவரோட காமெடி பயணம், அந்த வெளிப்படையான தன்மை இதெல்லாம் பத்தி என்ன தெரிய வருதுன்னு பார்ப்போம். ஆமா, கண்டிப்பா. இது பேர்ட்டோட அந்த பார்ட்டி அனிமல் இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனை காட்டுது. அவரோட எமோஷனல் சைடு, குடும்பம் மேல இருக்கிற பாசம், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதுல இருக்கு. பேர்ட்டோட அப்பா பத்தின விஷயங்கள் அது கேட்கவே கொஞ்சம் இதுவா இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பளத்தை வாங்கு அந்த மாதிரி பாலிசி. அப்புறம் ஆண்கள் அழக்கூடாதுங்கிற எண்ணம். பேர்ட்டுக்கு 11 வயசுல பிறந்த நாள் அன்னைக்கு. ஆமா, அந்த பேஸ்பால் மட்டையால பல்லு உடைஞ்சும். ஆமா, அப்போ நீ சாகாத, போய் விளையாட்ட முடியும்னு சொன்னாராம். இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தந்திருக்கும் அவருக்கு? இந்த கடுமையான வளர்ப்பு முறை பிற்காலத்துல பேர்ட்டுக்கு அந்த ஷோ அப் நோ மேட்டர் வாட் அப்ரோச் இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் வேலையை காட்டணுங்கிறது, அதுக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கலாம். மேடையில என்ன கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற திறமை, பர்சனல் விஷயங்களை காமெடியா மாத்துறது, இதுக்கெல்லாம் இது காரணமா இருக்கலாம். ஆனா பாருங்க, அதே சமயம் பேர்ட் காலேஜ் முடிக்காதப்போ இதே அப்பா அழுதுருக்காருக்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆமா, அது ரொம்ப முரணா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான கட்டம், பேர்ட்டுக்கு 26 வயசு பிறந்த நாள்ல அவங்க அப்பா ஃபோன் பண்ணி நீ ஒரு உதவாக்குறேன்னு திட்டினதா? ஆமா, அதுதான் அவரை காமெடியை சீரியஸா எடுக்க வச்சதுன்னு சொல்றார். நியூயார்க் காமெடி கிளப்ல சான்ஸுக்காக தினமும் போய் நின்னாரு பாருங்க. அந்த விடாமுயற்சி அதுவும் முக்கியம். அந்த முயற்சிக்கு பலன் கிடைச்சது வில் ஸ்மித் அவரை கண்டுபிடிச்சப்போதான். அது அப்பா மகன் உறவுலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த அப்பா, வில் ஸ்மித் கொடுத்த அந்த பெரிய தொகையை என்ன பண்றதுன்னு கேட்டப்போ எனக்கு தெரியலன்னு சொன்னது அதுதான் முதல் தடவைன்னு பேர்ட் சொல்றார். அந்த அதிகார சமநிலையில ஒரு மாற்றம் வந்திருக்கு பாருங்க. சரி, இந்த ப்ரொஃபஷனல் சக்சஸ்க்கு அப்புறமும் பேர்ட் நிறைய தனிப்பட்ட சவால்களையும் சந்திச்சிருக்கார். அவர் அவரோட ஆங்ஸைட்டி, அப்புறம் ஓசிடி, அந்த திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்கள், கட்டாயமா செய்யற விஷயங்கள், இன்ட்ரூசிவ் தாட்ஸ், அதெல்லாம் பத்தி ஓப்பனா பேசுறாரு. ஆமா, முதல்ல இதெல்லாம் சமாளிக்க ஜானெக்ஸ், தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கார். அப்புறம் அவங்க மனைவி உதவியோட மீண்டு வந்ததா சொல்றார். இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. அத்தாவோட ஆண்கள் அழக்கூடாது விதிக்கும், பேர்ட் நடந்துகிட்ட விதத்துக்கும். தன் நாய் பிரிசில்லாவை யூத்தனைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தப்போ மகள்கள் முன்னாடி உடஞ்சு அழுததா சொல்றார். ஓஹோ, அவரோட மாமா சொன்ன மாதிரி, உன் அப்பா ஒரு மனுஷனை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா அப்படிங்கறது போல நம்ம பெற்றோரை முழுமையான மனுஷங்களா பாக்கணுங்கிறத இதை ஞாபகப்படுத்துது. ஆமா, சரிதான். குடும்பம் பத்தி பேசும்போது அவங்க மனைவி, மகள்கள் அவரை செல்லமா பேபி வால்ரஸ்னு கூப்பிடுறதும், அவரை பத்தி மேடையில ஜோக் அடிக்க அது ஃபன்னியா இருக்கிற வரைக்கும் ஓகே நான் அவங்க மனைவி சொல்றதும் நல்லா இருக்கு. அவங்க உறவு எப்படிப்பட்டதுன்னு காட்டுது. மொத்தத்துல பார்த்தா பேர்ட் கிரைஷரோட கதையில 2 முக்கியமான விஷயம் தெரியுது. ஒன்னு, பெத்தவங்களோட தாக்கம். அது கடினமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, அது ஒருத்தரோட மன உறுதியை எப்படி உருவாக்குதுங்கிறது. இன்னொன்னு வெளிப்படைத்தன்மை, குறிப்பா மனநலம், குடும்ப விஷயங்கள்ல ஓப்பனா இருக்கிறது. அது உண்மையான உறவுகளுக்கும் நம்மள நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம். நீங்க உங்க பெற்றோர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள், அது இன்னைக்கு உங்களை எப்படி உருவாக்கியிருக்கு? அந்த பாடங்களை அப்படியே எடுத்துக்கிறீங்களா? இல்ல உங்க வாழ்க்கைக்கும் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.